ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷயம். அல்லு அர்ஜுனோட நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வெற்றி அடைஞ்ச படம் தான் புஷ்பா 2. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அல்லு அர்ஜுனை கைது பண்ண செய்தி அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இன்னமும் சர்ச்சைக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இதற்கிடையே அல்லு அர்ஜுன் வீட்டின் மேல கல்வீச்சலாம் நடந்துச்சு. ஹைதராபாத்தில் இருக்க சந்தியா தியேட்டர்ல புஷ்பா 2 படத்தோட பிரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. இந்த நிலையில சந்தியா தியேட்டர் கிட்ட கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு. படத்துக்கான பிரீமியர் ஷோக்காக ரசிகர்கள் எல்லாம் கூட்ட நெரிசல்ல அலைமோதிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த நேரம் பார்த்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அல்லு அர்ஜுன் அங்க தியேட்டர்கிட்ட வந்துட்டாரு. இதனால கூட்ட நெரிசல் இன்னமும் அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். இந்த கூட்ட நெரிசல்ல ரசிகை ஒருத்தரவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மகனும் கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்ப மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சிங்கட்பள்ளி காவல் நிலையம் அல்லு அர்ஜுனை கைது பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாரு. உயர்நீதிமன்றம் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் மனு வழங்கினுச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு காவல் நிலையத்துல ஆஜராயிருக்காரு அல்லு அர்ஜுன். காவல் நிலையம் அவர்கிட்ட 6 கேள்விகளை கேட்டிருக்காங்க. முகமாறி நின்ன அல்லு அர்ஜுன் பதில் சொன்னாரா என்னன்னு தெரியல. கேள்வி நம்பர் 1, சந்தியா தியேட்டர் நிர்வாகம் முன்கூட்டியே தியேட்டருக்கு வர வேண்டாம் என கூறினார்களா இல்லையா? கேள்வி நம்பர் 2, காவல்துறையினர் அனுமதி கொடுக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? கேள்வி நம்பர் 3, சந்தியா தியேட்டரில் பிரீமியர் ஷோவுக்கு வருவதற்கு முன் அவர்களிடம் அனுமதி கேட்டீர்களா? அப்படியானால் அதற்கான நகல் இருக்கிறதா? கேள்வி நம்பர் 4, நீங்களோ அல்லது உங்கள் PRO குழுவினரோ காவல்துறையினரிடம் அனுமதி பெற்றீர்களா இல்லையா? கேள்வி நம்பர் 5, சந்தியா தியேட்டரில் உள்ள கூட்ட நெரிசல் மற்றும் அங்குள்ள சூழ்நிலையை உங்களுடைய PRO டீம் உங்களுக்கு விளக்கினார்களா இல்லையா? இறுதி கேள்வியாக நீங்கள் எத்தனை பவுன்சர்களை ஏற்பாடு செய்தீர்கள் என அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட ரசிகர்களே சில பேர் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி காவல்துறையிடம் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அல்லு அர்ஜுன் அங்க வந்ததால தான் ஒரு உயிர் போயிருச்சு. ஒரு உயிர் போனது மட்டும் இல்லாம இன்னொரு உயிர் மூளைச்சாவும் அடைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்லு அர்ஜுனை பத்தி உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.